அனைவருக்கும் வணக்கம். அனித் ஐஏஎஸ் அகாடமி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நியமன தேர்வு தமிழ் யூஜிடிஆர்பி தமிழ் இதில் அலகு 1 மொழியியல். அதில் உட்தலைப்புகளாக பேச்சு மொழியின் தோற்றமும் வளர்ச்சியும் முதல் பகுதியில் 50 வினாக்கள் பார்த்தோம். இப்போது இரண்டாவது பகுதி பேச்சு மொழியின் தோற்றமும் வளர்ச்சியும். இதில் முதல் கேள்வி, பேச்சு மொழியும் கவிதை மொழியும். ஆசிரியர் இந்திரன். ரெண்டாவது கேள்வி, மெய்யெழுத்தோடு வரும் குறில்கள் நெடிலின் ஒலியிழந்து காணப்படும் பகுதி. தென்பாண்டி நாடு. மூன்றாவது கேள்வி, தமிழுக்கு முதலில் இலக்கணம் எழுதியவர் டச்சு பாதிரியார் என்றும் அவர் லத்தீன் மொழியில் இலக்கணம் எழுதினார் என்றும் கூறியவர் ஆபல் ஹேவ்லாக். நான்காவது கேள்வி, வடசொல் கலப்பு குறைந்த நடைக்கு பெயர். ஜானு தெலுங்கு. ஐந்தாவது கேள்வி, பொறுத்துக வடிவில், நடு இந்திய மலைக்காடுகள், ஒரிசாவின் குன்றுகள், மத்திய பிரதேசம் ஹைதராபாத், கன்னடத்தின் கொச்சை கிளைமொழி, நீலகிரி பழங்குடியினரின் மொழி. இது ஒரு பகுதியாகும். படகா, கோலமி, பர்ஜி, நாயக்கி, குவி, கோந்தி, தோத, கோத அப்படின்னு அங்கே பேசக்கூடிய மொழிகள் இரண்டாவது பகுதியாகவும் பொறுத்துக்க சொல்லியிருக்கிறாங்க. இதில் பாருங்கள், நடு இந்திய மலை காடுகள் அங்கே பேசக்கூடிய மொழி கோந்தி. ஒரிசாவின் குன்றுகள் அங்கு பேசக்கூடிய மொழி குவி. மத்திய பிரதேசம் ஹைதராபாத் அங்கு பேசக்கூடிய மொழி கோலமி, பர்ஜி, நாயக்கி. கன்னடத்தின் கொச்சை கிளைமொழி படகா. நீலகிரி பழங்குடியினரின் மொழி தோத, கோத. பொறுத்துக ஏ ஆப்ஷன் இதுதான் சரியான விடை. ஆறாவது வினா, திருவள்ளுவரோடு ஒப்பிடத்தக்கவர். சர்வஜ்ஞமூர்த்தி. ஏழாவது வினா, மொகஞ்சதாரோ நாகரிகத்தில் மக்கள் பேசிய பழைய மொழியை திராவிட மொழி என்று கூறாமல் பழந்திராவிட மொழி என்பது பொருந்தும் என்றவர் ஹீராஸ். எட்டாவது வினா, கூற்று பேச்சு வாக்கியம் சராசரி 3½ சொற்கள் கொண்டது. கூற்று 2, எழுத்து வாக்கியம் சராசரி 6½ சொற்கள் கொண்டது. விடை இரண்டும் சரி. ஒன்பதாவது வினா, ஒட்டு நிலை மிகுந்துள்ள மொழி எது? தமிழ் மொழி. பத்தாவது வினா, கூற்று 1, தமிழில் பேச்சு வாக்கியம் சராசரி 2 சொற்கள். கூற்று 2, தமிழின் எழுத்து வாக்கியம் 4 அல்லது 5 சொற்கள் கொண்டது. விடை இரண்டும் சரி. கூற்று 1, 2 ரெண்டுமே சரி. 11வது வினா, அஃறிணை பெயர் சொற்கள் பன்மை பொருளை குறிக்கும்போது கல் விகுதி பெற்று நிற்பதும் உண்டு என்று கூறியவர் தொல்காப்பியர். 12வது வினா, கின்று, கிறு என்ற இடைநிலையில் காணப்படும் நூல் மணிமேகலை. 13வது வினா, கின்று என்ற இடைநிலை முதலில் காணப்படும் நூல் பரிபாடல். 14வது வினா, அகரம் இகரமாவது ஆவாவது.
யாருடைய காலத்தில்? பல்லவர் காலத்தில். 15வது வினா, அப்பர் தேவாரத்தில் தன்னகரம் எவ்வாறு மாறியுள்ளது? ஞா. 16வது வினா, ஆயுதம் தனி ஒலியாக கருதப்பட்ட நூல்கள் எவை? விடை திருக்குறள், பெருங்கதை. 17வது வினா, ஔகாரம் சொல்லின் எல்லா இடங்களிலும் வரும் என கூறிய நூல் எது? விடை அவிநயம். 18வது வினா, கில் எனும் புதிய இடைச்சொல் வழங்கப்பட்ட காலம் பல்லவர் காலம். 19வது வினா, சொல்லுகோம் நிகழ்கால வடிவம் காணப்படும் நூல் எது? திருவாசகம். 20வது வினா, ஆன் இன்று முதலில் காணப்படுவது அப்பர் தேவாரம். 21வது வினா, தோடா மொழியில் காணப்படும் எதிரொலி சொற்கள் பற்றி ஆராய்ந்தவர் யமனோ. 22வது வினா, திராவிட மொழிகளுக்கும் உராலிக் மொழிகளுக்கும் இடையே உள்ள இன உறவுகள் பற்றி ஆராய்ந்தவர் யார்? பர்ரோ. எதிரொலி சொற்கள்னா யமனோ, திராவிட மொழிகளுக்கும் உராலிக் மொழிகளுக்கும் இடையே உள்ள இன உறவு அப்படின்னா பர்ரோ. 23வது வினா, பர்ஜி, மண்டா, பெங்கோ, கதப்பா, கோண்டா ஆகிய மொழிகளை வெளிக்கொணர்ந்தவர்கள் யார் யார்? 4 ஆப்ஷன் வச்சிருக்கு. யமனோ, பட்டாச்சாரியார், பர்ரோ, டான்சன். விடை 1 மற்றும் 2. யமனோ, பட்டாச்சாரியார். இது 2 மட்டும் சரி. 24வது வினா, முதலில் மனிதர் தம் எண்ணங்களை பிறருக்கு தெரிவிக்க பயன்படுத்தியது ஒலிகள், ஓவியங்கள், மெய்ப்பாடுகள், சைகைகள் அப்படின்னு 4 ஆப்ஷன் வச்சிருக்கு. முதலில் மனிதர் தம் எண்ணங்களை வெளிப்படுத்த பயன்படுத்தியது 4மே சரி. ஒலிகள், ஓவியங்கள், மெய்ப்பாடுகள், சைகைகள் 4மே சரி. 25வது வினா, கூற்று காலப்போக்கில் சைகையோடு சேர்ந்து தனியாக பொருள் உணர்த்தியது ஒலி. கூற்று 2, தமிழ், தெலுங்கு, கன்னடம் போன்ற மொழிகளிலிருந்து காணப்படும் மொழி வடமொழி. கூற்று 1, 2 ரெண்டுமே சரி. 26வது வினா, தமிழ், தமிழா, தமிழா, ட்ரமிழா, ட்ரமிழா, திராவிடா, திரவிடா என்று விளக்கியவர் ஹீராஸ் பாதிரியார். 27வது வினா, உலகின் மிக பழமையான நாகரிகங்களில் இந்திய நாகரிகமும் ஒன்று என்பதற்கு சான்று ஹரப்பா மொகஞ்சதரோ அகழாய்வு. 28வது வினா, வடமொழியை ஆராய்ந்து அது மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது என்றவர் வில்லியம் ஜோன்ஸ். 29வது வினா, பாப், ராஸ்மஸ் ராஸ், கிரீம் போன்றவர்களால் மொழி தொடர்பான பல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு 1816. 30வது வினா, முதலில் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை ஒற்றுமைப்படுத்தி ஆராய்ந்து அவை தனியொரு மொழி குடும்பத்தை சார்ந்தவை என்றவர் பிரான்சிஸ் எல்லிஸ். 31வது வினா, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை ஒரே இனமாக கருதி தென்னிந்திய மொழிகள் என பெயரிட்டவர் எல்லிஸ். 32வது வினா, மால்தோ, தோடா, கோண்டி போன்ற மொழிகளை பற்றி ஆய்வு செய்து இவை அனைத்தும் இணைத்து தமிழியன் என பெயரிட்டவர் ஹோக்கன். தென்னிந்திய மொழிகள் என பெயரிட்டவர் எல்லிஸ்.
தமிழியன் என பெயரிட்டவர் ஹோக்கன். இதே மாதிரி முண்டா மொழிகள் என பெயரிட்டவர் மாக்ஸ் முல்லர். 33வது வினா, தமிழியன் என்ற மொழிகள் ஆரிய மொழிகளிலிருந்து மாறுபட்டது என்ற கருத்தை கொண்டவர் மாக்ஸ் முல்லர். இவர் தான் முண்டா மொழிகள் என பெயர் வச்சிருப்பார். 34வது வினா, திராவிட மொழிகள் ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்டவை என்றும் இவை வடமொழிகளுக்குள்ளும் செல்வாக்கு பெற்றுள்ளன என்றும் கூறியவர் வில்லியம் ஜோன்ஸ். 35வது வினா, ஆந்திரனோவ், ஸ்டென்கனோவ் போன்றோர் எந்தெந்த மொழி பற்றிய ஆய்வுக்கு பங்காற்றினர்? விடை திராவிட மொழி. 36வது வினா, கூற்று 1, தமிழ், கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகள் இடம்பெறுவது தென் திராவிடம். கூற்று 2, தெலுங்கு முதலான மொழிகள் இடம்பெறுவது வட திராவிடம். விடை கூற்று 1 சரி, 2 தவறு. 37வது வினா, கூற்று 1, பிராகுவை முதலான மொழிகள் இடம்பெறுவது வட திராவிடம். கூற்று 2, கோலமி முதலான மொழிகள் இடம்பெறுவது நடு திராவிடம். விடை கூற்று 1, 2 சரி. 38வது வினா, கூற்று 1, அண்மையில் புதிதாக கண்டறியப்பட்ட திராவிட மொழிகள் 4. கூற்று 2, தற்போதுள்ள திராவிட மொழிகளின் எண்ணிக்கை 28. விடை கூற்று 1, 2 சரி. 39வது வினா, கூற்று 1, சொற்களின் இன்றியமையா பகுதி வேர் சொல். கூற்று 2, திராவிட மொழி சொற்கள் பெரும்பாலும் கொண்டிருப்பது அடிச்சொல். விடை கூற்று 1, 2 சரி. 40வது வினா, கூற்று காரணம். கூற்று, தமிழ் மொழி வடமொழியின் மகள் இல்லை என்றவர் கால்டுவெல். காரணம், வடமொழி கலப்பின்றி தனித்தியங்கும் மொழி என்று தமிழை கூறியவரும் கால்டுவெல். விடை கூற்று காரணம், இரண்டும் சரி. 41வது வினா, ஒப்பிலக்கணம் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் வான்சிலேகல். திராவிட மொழிகளில் உள்ள மிக பழமையான நூல் தொல்காப்பியம். 43வது, தனிக்குறிலை அடுத்து மெய்யெழுத்தாக வராத எழுத்துக்கள் ர, ல. 44வது வினா, ஒலியியலின் வகைகள் 3. 45வது வினா, தொல்காப்பியர் கூறும் ஒலிப்பான்கள் 2. 46வது வினா, தொல்காப்பியரால் கூறப்பட்ட ஒருப்பு முனைகள் 2. 47வது வினா, ஒலிப்பு முறையை அடிப்படையாக கொண்டு தொல்காப்பியர் உயிரெழுத்துக்களை பிரிக்கும் வகைகள் 2. 48வது வினா, தொல்காப்பியர் குறிப்பிடும் கீழ் நடு உயிர்கள் எகரம், ஆகாரம். 49வது வினா, தொல்காப்பியர் கூறும் முன்னுயிர்கள் 5. 50வது வினா, கூற்றை ஆராய்க. 4 கூற்று கொடுத்துருக்காங்க. 1, ஆ இன உயிர்களை தொல்காப்பியர் குறிப்பிடுவது அங்காப்புயிர், நடு உயிர். 2, ஈ இன உயிர்களை குறிப்பிடுவது முன்னுயிர், குவி உயிர். 3வது, உ இன உயிர்களை குறிப்பிடுவது
பின்னுயிர் குவி உயிர். 4வது ஐயையும் ஔவையும் தொல்காப்பியர் எவ்வரிசையில் சேர்க்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா முன்னுயிர் பின்னுயிர். இப்போ இதில் எது சரி எது தவறு? விடை 2வது மட்டும் தவறு. என உயிர்களை தொல்காப்பியர் குறிப்பிடுவது முன்னுயிர் குவி உயிர் என்பது மட்டும் தவறு. மற்ற 3ம் சரி. 51வது வினா, தொல்காப்பியரின் ஒலியியல் கொள்கை பற்றி கூறியவர் முருகையன். இன்று இந்திய மொழிகள் அனைத்திலும் வளைநா எதிராக பயன்படுவது டகரம். நுனிநா அன்னத்தால் பிறக்கும் 2வது வகை ஒலிகள் உரசொலிகள். 54வது நுனிநா அன்னத்தால் பிறக்கும் 3ஆம் வகை மொழிகள் மருங்கொலிகள். லகரம் லகரம் யாருடைய காலத்தில் மயங்கத் தொடங்கின? பல்லவர் காலத்தில். 56வது வினா, தொல்காப்பியர் கூறும் பல்லிதழ் ஒலி எனப்படுவது வகரம். 57வது வினா, பல்லெயிற்றொலிகள் என தொல்காப்பியர் கூறுவன தகரம் நகரம். 58வது வினா, தொல்காப்பியர் கூறும் இடையன்ன ஒலி யகரம். 59வது வினா, தொல்காப்பியர் குற்றிய லிகரம் குற்றிய லுகரம் ஆகிய இரண்டும் தத்தம் முதலெழுத்து பிறக்கும் இடத்தில் பிறக்கும் என்றவர் நச்சினார்க்கினியர். 60வது வினா, முன்னிலையில் உருபெயர்க்கும் சுட்டு வடிவான நிம் என்பது நும் என்று மாறியது யாருடைய காலம்? தொல்காப்பியர் காலம். 61வது, ஆயுதத்தை இரட்டித்த வல்லொற்றுகளின் மாற்றொலியாக கொண்டு அதை நெடில் உரசொலி என்றவர் தே.பொ. மீனாட்சி சுந்தரம். 63வது வினா, ஆயுதம் தொல்மொழியில் ஓர் ஒலியன் நிலையில் இருந்தது என்றவர் கியூபர். 63வது வினா, வட்டெழுத்தினை கோல் எழுத்து கண்ணெழுத்து என குறிப்பிட்டவர் இளங்கோவடிகள். 64வது வினா, திராவிட ஒப்பு ஒலியியல் தோடா ஒரு திராவிட மொழி, இந்திய நாட்டின் தொல்மொழி வரலாறு போன்றவற்றை எழுதியவர் யமனோ. இப்போ பார்த்தது எல்லாமே பார்த்திங்கன்னா பேச்சு மொழியின் தோற்றமும் வளர்ச்சியும். இதில் 2வது பகுதி நம்ம பார்த்துருக்கோம். ஏற்கனவே முதல் பகுதியில் ஒரு 50 வினாக்கள் பார்த்தோம். இப்போ ஒரு 64 வினாக்கள் பார்த்துருக்கோம். இந்த வினாக்கள் அப்படியே உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போய் இதோட பிடிஎஃப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய அனைத்து ஐஏஎஸ் அகாடமியில் நியமன தேர்வு தமிழ், யூஜிசி நெட்டு, செட்டு தமிழ் இது 2க்கும் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க இணைஞ்சிக்கலாம். கீழேயே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.